ஏன்னா ரிலையன்ஸ் லிமிடெட் கம்பெனி ஹேஸ் நம்பர் ஆஃப் wholly owned subsidiaries including Reliance Jio Infocom Limited. Reliance Limited consolidated statement of financial positions and group carrying amount of Reliance Jio Income Limited assets and liabilities. That is amount included in that consolidated statement of financial position in respect of Jio Company Limited assets and liabilities. 31st March. அப்போ consolidated group carrying amount Reliance Jio Limited வந்து இருக்குது. நல்லா கவனிங்க. நான் கரண்ட் அசெட்ஸ் குட்வில் வந்து 190 இருக்குது. அப்போ கன்சாலிடேட்டட் இது வந்து குரூப் கேரிங் அமௌண்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்கம் லிமிடெட் இல்லையா? இப்போ கீழே என்ன சொல்றாங்கன்னா இந்த அசெட்ஸ் அண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து ரிலையன்ஸ் லிமிடெட் குரூப் சோல்டு 90% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஆஃப் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் டு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி ஃபார் ₹1000. ப்ரிப்பேர் த கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் டிஸ்போசல். இப்போ 90% அவங்க 1000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க இல்லையா? 90% 1000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. இவங்க வித்துட்டாங்க. ஆனால் விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்றுருப்பாங்க. ஏன்னா விற்றதுக்கு அப்புறம் 100 இருக்குது. குரூப் கேரிங் அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குதுன்னா 100, 950, 50, 400, 1050 விற்றுருப்பாங்கன்ற அர்த்தம். ஏன்னா கன்சாலிடேட்டட் 190 இருக்குது. தனியாக எடுத்து பார்க்கும் பொழுது 90 தான் இருக்குன்னா அப்போ 100 சோல்டு இல்லைங்களா? அப்போ குரூப் கேரிங் அமௌண்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் நம்ம தனியாக எடுத்து பார்த்துறோம். அப்போ 90% அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? நெட் அசெட்ஸ் எடுத்து பார்க்கணும் இல்லைங்களா? சரி, நெட் அசெட்டை பார்ப்போம். ஸ்டெப் 1 நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடரி. அப்போ அசெட்ஸ் ஆஃப் இங்கே என்ன சொல்கிறேன்னா 90 ரிலையன்ஸ் லிமிடெட் குரூப் சோல்டு 90% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கேரிங் அமௌண்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ லிமிடெடோட இது இங்கே கொடுத்தாச்சு. அப்போ 100 + 90 190 இருக்கும். அப்போ கன்சாலிடேட்டட் 100. அப்போ இதோடது ரிலையன்ஸ் ஜியோட 90, வேற 90, ரெண்டுத்தையும் சேர்த்து 190 இருக்குது. இப்போ இவங்களை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இங்கே 1350, 450 போச்சுன்னா 900 இருந்திருக்கும். அப்போ வி ஹாவ் டு செப்பரேட் இட் ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ குட்வில் 90, பில்டிங் 670, இன்வென்டரி 20, ரிசீவபிள்ஸ் 50, 450 கேஷ். இப்போ டோட்டல் அசெட்ஸ் 1730. ஏன்னா இங்கே இருக்குது 1730 மைனஸ் 450. அப்போ நெட் அசெட்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோகாம் இல்லையா? அந்த நெட் அசெட்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாமோடது நம்ம எடுத்தாச்சு. இப்போ ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் 1280 இல்லையா? இதுல 90% தான் நீங்க விற்கிறீங்க நீங்க சொல்றீங்க. அப்ப 1280ல 90% வித்துட்டீங்கப்பா. எவ்வளவுதான் இருக்கும்? 1152 நீங்க வித்துட்டீங்க. எவ்வளவுக்கு தான் வித்தீங்க? 1000 ரூபாய்க்கு தான் வித்தீங்க. அப்ப 152 ரூபாய் உங்களுக்கு நட்டம். ஆமா தானே? அப்ப டிஸ்போசல் வந்து உங்களுக்கு 152 லாஸ். இந்த லாஸ யார் பேர் பண்ண போறான்னா அந்த குரூப் கம்பெனியில இருக்கக்கூடிய அதர்ஸ் ஈக்விட்டியில நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? கழிச்சுக்கலாம். 152. அப்ப ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? அப்ப 10% இருக்கும் இல்லையா? 1280ல 10% தான் ரிமைனிங் இருக்கும். 128. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரெகக்னைஸ்டு ரீடைன்டு. சரி, கேஷ் எவ்வளோ இருந்துச்சு? 1550 இருந்துச்சு. ரிமூவ் பண்ணிட்டீங்க. 500 ரூபா தான் சேல்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. மிச்சம் எவ்வளோக்கு? 1050 ப்ளஸ் இப்போ சேல்ஸ் ப்ரொசீஜ் ஆச்சு 1000 ரூபாய். அப்போ 2050. அப்போ கன்சல்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டு பார்த்தலாமே. எஸ். அப்போ கன்சல்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் வந்து அந்த இதில் போகணும். ஃபிக்ஸட் அசெட் எவ்வளோ இருந்துச்சு? 1600 இருந்துச்சு. 620 போச்சு. இப்போ எவ்வளவு? 950. குட்வில் எவ்வளோ இருந்துச்சு? 1190 இருந்துச்சு. அது 90 போயிடுச்சு. எவ்வளோ இருக்கப்போ 100.
இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நம்ம தான் போயிடுச்சு கன்சல்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா புதுசாக தான் போட்டோம். அப்போ ரீட்டைன் எவ்வளவு? 10%. அப்போ 128. இன்வென்ட்ரிஸ் எவ்வளவு? கரண்ட் அசெட் 70 மைனஸ் 20, ஸோ 50. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் எவ்வளவு? 850ல் மைனஸ் 450 போயிடுச்சு, மிச்சம் 400. அடுத்தது கேஷ் 1550 இருந்துச்சு, மைனஸ் 500, ஸோ 1050 இருந்திருக்கும். ப்ளஸ் சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் 1000 ரூபாய், அப்போ 2050 ரூபா. இப்போ நீங்கள் கூட்டி பார்க்கணுமே. 950 ப்ளஸ் 100 ப்ளஸ் 128 ப்ளஸ் 50 ப்ளஸ் 400 ப்ளஸ் 2050, ஸோ 3678. இப்போ 3678. ஷேர் கேபிட்டல் 800. அதர்ஸ் ஈக்விட்டி 2130. லாஸ் நடந்திருக்குல்ல உங்களுக்கு, லாஸ் ஏன்னா லாஸ்ன்னு சொன்னேன். எவ்வளவு உங்களுக்கு? 182 ரூபா லாஸ். அப்புறம் 182 ரூபாய் நீங்கள் கழிச்சிடணும். 152. அப்போ 2130 மைனஸ் 152 1978. சரி எவ்வளோங்க இப்போ நீங்கள் 800 தானே வருது, ப்ளஸ் 1978 கூட்டினா 3678 வரணும்ல. டிஃபரெண்ட் 900. அப்போ ட்ரேடு பேயபிள்ஸ் எவ்வளோ இருக்குது? ட்ரேடு பேயபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1350 ரூபா இருந்துச்சு, மைனஸ் 450 ரூபா போக 900 ரூபா வந்துருக்கும். ஸோ பேலன்ஸ் டேலி. அவ்வளோதான் இந்த கணக்கு. இது ரொம்ப பெரிய கணக்காட்டு தோற்றம் அளித்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், சின்ன கணக்கு தான். ஆனால் தோட்டத்தில் பார்த்தா பெருசாக தெரியும். அதனால் ஏன் அப்படின்னா கன்சாலிடேட்டட் குரூப் கேரிங் அமௌண்ட்டு. அப்போ 90% அவன் சொல்லிடுறான். ரிலையன்ஸ் லிமிடெட் குரூப் சோல்டு 90% ஷேர்ஸ் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் தான் விற்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம தெளிவாக எழுதிக்கணும். தேங்க்யூ.